ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பற்கள் அப்படியே மஞ்சளேன்னு கரையாக இருக்கா? பாக்கு, டீ, காஃபி அதிகமாக குடிச்சு உங்கள் கரை வந்து போகவே இல்லையா? எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து பற்கள் வந்து சேதமாகுதா? இல்லை சொத்தப்பல் வந்து இப்போ தான் வர மாதிரி இருக்கா? இல்லை பற்கள் ஆல்ரெடி சொத்தப்பல் இருந்து எனக்கு வலி இருக்குது, ஈறுகள் வீக்கம் இருக்குது. இந்த மாதிரி டோட்டல் பிரச்சனைக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வீட்டு வைத்தியம். இந்த பசையை சொத்தப்பல் மேலே வச்சு அப்படியே அமுத்துனீங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் இருக்கிற வலியெல்லாம் பறந்து இருக்கிற கிருமிகள் தொற்று எல்லாம் வெளியே வந்துடும். வாய் வந்து ரொம்ப சூப்பராக கிளியர் ஆயிரும். உடனே வந்து வலி நிற்கும். 2வது கரைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து பாருங்கள். அந்த கரை இருக்கிற இடத்துல தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும், 5 நிமிஷத்தில் நல்லா வெள்ளை விளையர்னு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த ஒரு சூப்பரான வீட்டு வைத்தியத்தை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்தப்பல், அது மட்டும் இல்லாமல் பற்கள் இருக்கிற நாள்பட்டு தேங்கி கிடக்கிற மஞ்சள் கரையை 5 நிமிஷத்தில் எப்படி நம்ம நீக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ஹெர்பல் பொடியை வச்சு தான் இன்றைக்கி செம்மையாக ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம்பு வந்து பாருங்க நல்லா பொடி பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கிராம்பு தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா இதை நல்லா வந்து இது மாதிரி இடிகளில் அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து ஒரு பொடி பண்ணிக்கோங்க. இது கூட 2 முக்கியமான பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பல்லில் இருக்கிற அந்த கரையை உடனே நீக்கிறோம். இதை வந்து நீங்கள் விளக்கிட்டு வரப்போ சொத்தப்பல் வந்து விழுகவே விழுகாது. ஈர் வீக்கம், பல் சொத்தை, பற்குழி சேதம், அந்த மாதிரி பல் தேய்மானம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சுத்தமாக கிளியர் ஆயிரும். வராமல் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே அதை பயன்படுத்துகிறப்போ சுத்தமாக உங்களுக்கு வராது. இப்போது இந்த கிராம்பு பவுடரை இடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 கிராம்பு எடுத்திங்கன்னா போதும். நல்லா இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது சீரகம். சீரகம் வந்து வாய் துர்நாற்றத்தை மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து இரத்த கசிவு, அந்த ஈர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொத்தப்பல் வந்த இடத்துலையெல்லாம் நல்லா வீக்கமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் வந்து உடனே வந்து கிளியர் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த சீரகம். நார்மலாகவே நீங்கள் சீரக தண்ணியை வந்து குடிச்சிட்டு வரப்போ நல்லா உங்களுக்கு வந்து அந்த வாய் துர்நாற்றம் அதெல்லாம் சுத்தமாகவே இருக்காது. இந்த மாதிரி இன்றைக்கி வச்சு ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம். சீரகத்தை இந்த மாதிரி சின்ன சீரகமாக இருக்கும் பாருங்கள். பெருஞ்சீரகம் தனியாக இருக்கும், சின்ன சீரகம் தனியாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இதை வந்து சின்ன சீரகம்னு சொல்லி வாங்கிக்கோங்க. இதை வாங்கி பொடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சீரக பவுட்ரு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதை லைட்டாக பொடிச்சு எடுத்திங்கன்னா பொடி மாதிரி வந்துடும். நல்லா வந்து பொடிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சீரக பவுட்ரை நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த பவுட்ரு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஜீரக பவுட்ரு, சின்ன ஜீரக பவுட்ரு, பெருஞ்சீரகம் எடுத்துடாதீங்க. இதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம இது 2யுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிராம்பு பவுடரையும் சீரகத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2-3 சொட்டு மட்டும் தேங்காய் விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயிலு, நல்லெண்ணெய் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 சொட்டு வரைக்கும் தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை மேக்ஸிமம் வந்து தேங்காய் விட நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பற்கள் இருக்கிற கிருமிகள், புழுக்கள் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து தேங்காயில் இந்த பொடியை பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளியாக ஒன்று எடுத்துக்கோங்க. இதோட ஜூஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து அதிகமாக வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ பற்கள் வந்து ரொம்ப சேதம் பண்ணும். ஒரு லிமிட்டாக தான் நம்ம அதை பயன்படுத்தணும். அதனால் நீங்கள் வந்து தக்காளியை எடுத்துக்கலாம். தக்காளியை லைட்டாக சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி ஜூஸ். இப்போது நல்லா கலந்தாச்சு. இது ஓரமாக வச்சுட்டு திரும்பவும் இடிக்கல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு வந்து நம்ம சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக சால்ட்டு சேர்க்காதீங்க. இந்த மாதிரி கல்லுப்பு எடுத்துகிட்டு இந்த கல்லுப்பை இந்த மாதிரி வந்து பொடி பண்ணிக்கோங்க.
அப்படி இல்லைன்னா இந்து உப்பு உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இந்து உப்பு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கல் உப்பை இந்த மாதிரி வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த உப்பை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு வந்து எடுத்துக்க வேண்டாம். பாருங்கள், 2 சிட்டிகை அளவு கல் உப்பை நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை சேர்த்திங்கன்னா போதும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்சிங் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு பசை மாதிரி ஆயிரும். இதில் நீங்கள் கண்டிப்பாக பேஸ்ட்டு சேர்த்து விளக்கணுமான்னு கேட்டால் அது உங்களோட விருப்பம்தான். நுர வரணும், பேஸ்ட்டு சேர்த்து விளக்கணும் அப்படின்னா நீங்கள் பேஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதிகமாக உங்களுக்கு புகையிலை போட்டு இல்லை பீடி சிகரெட்டு குடிச்சு இல்லை பாக்கு போட்டது இல்லை டீ காஃபி அதிகமாக குடிச்சது இந்த மாதிரியெல்லாம் வெத்தலை போட்டு கரையானது அந்த மாதிரி கரை அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டைம் வந்து பேஸ்ட்டு சேர்க்க வேண்டாங்க. அதே மாதிரி இது ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கையில் இந்த மாதிரி தொட்டு தொட்டு நீங்கள் எந்த இடத்துலலாம் கரை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா பாருங்கள் லைட்டாக இப்படி வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வச்சு நீங்கள் இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த தக்காளியோட இது நம்ம அந்த ஆயிலு எல்லா பசையும் சேர்த்து நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு 2-3 நிமிஷம் தேய்ச்சிட்டு நீங்கள் மறுபடியும் நைட்டு ஒரு நேரம், காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் வாயை வந்து நல்லா கொப்பளிச்சுட்டு படுக்கிறப்போ நல்ல கரை வந்து உங்களுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக உங்களுக்கு அந்த பற்களோட வலி பிரச்சனை இருக்காது. கரை வந்து உடனே எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் சொத்தைப்பல் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே எடுத்து இந்த பசையை அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பற்களோட நடுவில் இப்படி வச்சிங்கன்னா அந்த கிராம்பு இதுக்கு வந்து நல்ல உமிழ்நீர் வந்து வெளியே வரும். பாருங்கள், இப்படி வந்து பற்களுக்கு அந்த சென்டரில் வந்து வச்சு இப்படி அமுத்திடுங்க. இது 2 வைத்தியத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்படி வந்து பற்கள் வந்து நல்லா அழுத்தி விளக்குனீங்கன்னா கரைகள் எல்லாம் எடுத்துரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் சொத்தைப்பல் மேலே வச்சிங்க அப்படின்னா 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற கிருமிகள் அப்படியே உமிழ்நீர் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் முழுங்கிடக்கூடாது. கண்டிப்பாக வந்து வெளியே துப்பிடணும். அப்படி துப்புறப்போ உங்களுக்கு வந்து அந்த வலி உடனே நின்றும். ஏன்னா கிராம்பு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். இதில் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் வைக்கிறப்போ கிருமிகள் எப்போவுமே உங்களுக்கு வந்து வராது. இந்த மாதிரி வந்து சொத்தைப்பல்லுக்கு பயன்படுத்திக்கோங்க. பற்கள் வந்து தேய்க்கிறதுக்கு அதே மாதிரி தான். கரை இருக்கிற இடத்துல நல்லா வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா 5 நிமிஷத்தில் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். சரி, இது இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நான் பற்களை தேய்ச்சே காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதிகமாக சொல்ல போகிற இது பார்த்திங்கன்னா டீ காஃபி அதிகமாக குடிக்கிறதுனால பற்கள் அப்படியே பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு மஞ்சளாக இருக்கும். அவங்க சிரிக்கிறக்கோ பேசுகிறக்கோ ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. நீங்கள் இனிமேல் ஃபீல் பண்ணவே வேண்டாம். கரை இப்போ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பசையை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பற்கள்லன்னு கண்டிப்பாக ப்ரஷ்ஷு போடாமல் கையில் வச்சு பாருங்கள் இப்படி. இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தேய்க்க தேய்க்க அதில் என்ன ஆகும்னா பற்கள் அந்த அழுக்கு போக போக நல்லா அந்த ஒரு சவுண்டு வரும். வேறு ப்ரஷ்ஷில் வந்து நம்ம இந்த மாதிரி தேய்க்க முடியாது. சந்து சந்தாக தான் எடுக்கும். விரலில் வச்சு நீங்கள் அந்த கரை இருக்கிற பக்கம் காலையில் ஒரு டைம் நைட்டு ஒரு டைம் தேய்ச்சி பாருங்கள். நல்லா வந்து ஒயிட் ஆயிரும். வாயில் அந்த கெட்ட வாசம் வந்து வரவே வராது. ஏன்னா இதில் நம்ம சீரகம் கிராம்பு சேர்த்துக்கிறதுனால அந்த கெட்ட உமிழ்நீர் பூரா வெளியே வந்துடும். கண்டிப்பாக வந்து துப்பிடுங்க. சொத்தைப்பல் அப்படி தான். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு பற்களில் சென்டரில் வச்சு அமுத்திடுங்க. 2 நிமிஷம் அமுத்திட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா பூரா அந்த கிருமிகள் உமிழ்நீர் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நல்ல வாயை வந்து கொப்பளிச்சிருங்க. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் எதையும் திரும்ப சாப்பிடாமல் இருங்க. அதுக்கப்புறம் உப்பு தண்ணியில் வாயை ஒரு தடவை கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. எப்போவுமே சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க வாயை வந்து நல்லா இந்த மாதிரி கொப்பளிச்சிடுங்க. உப்பு தண்ணியில் ரெகுலராக நீங்கள் காலையில் ஒரு டைம் நைட்டு ஒரு டைமு கல்லுப்பு போட்டு சுடு தண்ணியில் வெது வெதுப்பாக நல்லா கலந்து விட்டு பல் விளக்குனதுக்கப்புறம் 2-3 ட்ரிப்பு வந்து கொப்பளிச்சிட்டிங்க அப்படின்னா கிருமி தொற்று எதாக இருந்தாலும் வெளியே வந்துடும். பற்களை எப்போவுமே நம்ம வெள்ளையாக நல்லா சூப்பராக வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீட்டு வைத்தியத்தை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நல்ல வெள்ளை வெளையேறுன்னு பற்கள் வேணும் அப்படின்னா, இதை நீங்கள் ரெகுலரா பயன்படுத்துறப்போ நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஆனா, இது ரெகுலரா பயன்படுத்தணும் அவசியம் வராது. வாரத்துல 2 டைம் பயன்படுத்தினாலே போதும். கரையெல்லாம் வந்து சூப்பரா போயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அடுத்த பதிவில பார்க்கலாம். பாய்.